பேன் இந்தியா மூவில இருந்து பேன் வேர்ல்டு மூவி வரைக்கும் லீக் ஆகுது. பேன் வேர்ல்டு மூவியோட ஃபுல் ஸ்டோரியே இதுதான். அப்போ இந்த ஸ்டோரியும் உண்மையாகுமா? ஒரு தமிழ் பேன் இந்தியா மூவி ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே அந்த ஃபுல் மூவியும் லீக் ஆகி அந்த படக்குழுக்கு ஒரு பெரிய அதிர்ச்சியை கொடுத்துச்சு. அதே மாதிரி இப்போ பேன் வேர்ல்டு மூவியோட ஸ்டோரியும் இப்போ லீக் ஆகியிருக்கிறது அந்த படக்குழுக்கு ஒரு பேர் அதிர்ச்சியை கொடுத்துருக்கிறதா சொல்லணும். அது என்ன மூவி, அதோட ஸ்டோரி என்ன அப்படின்னு ஃபுல்லாக பார்க்கலாம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஜெம் சினிமாஸ். நான் உங்கள் விஜய் பிடி. எஸ் ராஜமௌலி இயக்கத்துல மிக பிரம்மாண்டமா 1400 கோடி ரூபாய் பொருட்செலவுல உருவாக்கி வரக்கூடியதுதான் இந்த பேன் வேர்ல்டு மூவி வாரணாசி. இந்த படத்துல ருத்ரா ராமர் அப்படின்னு டபுள் ஆக்ஷன்ல நடிகர் மகேஷ் பாபு நடிக்கிறாங்க. மந்தாகினி அப்படின்ற கேரக்டர்ல பிரியங்கா சோப்ராவும், கும்பா அப்படின்ற வில்லன் ரோல்ல மலையாள நடிகர் பிருத்திவிராஜ் அவங்களும் நடிக்கிறாங்க. கீரவாணி இதுல இசையமைக்கிறாங்க. 2027 வருஷம் ஏப்ரல் 7ஆம் தேதி உகாதி திருவிழா அன்னைக்கு இந்த படம் திரையரங்குகளில் வெளியிடுறதா அவங்க திட்டமிட்டு வச்சிருக்காங்க. இந்த படத்தினுடைய கதை குறித்து பல்வேறு கருத்துக்கள் பரவி வரக்கூடிய நிலையில இப்போ உண்மையான கதையும் லீக் ஆகி இருக்கிறது வாரணாசி படக்குழு ரொம்பவே அதிர்ச்சிக்குள்ளாக்கி இருக்கு. இது 2027 வருஷம் உலகளாவிய அளவில் நடைபெறக்கூடிய ஒரு அதிநவீன ஹைடெக் கதைக்களம் தான் இந்த வாரணாசி. சாம்பவி அப்படின்ற பிரம்மாண்டமான விண்கல் ஒன்று புனித நகரமான வாரணாசி மீது நேரடியாவே மோதக்கூடிய அபாயம் ஏற்படுது. அதனால உலகத்துக்கே ஒரு பெரிய ஆபத்தும் உருவாகுது. தொல்பொருள் ஆராய்ச்சியாளரும் சாகச பயணியுமான மகேஷ் பாபு பழமையான ஒரு விண்வெளியை சேர்ந்த அரிய பொருளை கண்டுபிடிக்க உலகம் முழுதுமே பயணிக்கக்கூடிய ஆபத்தான ஒரு பணிக்கு தேர்வு செய்யப்படுறாரு. அவரோட துணிச்சலான வரலாற்று ஆய்வாளராகவும் சிறந்த துப்பாக்கி சுடும் வீரருமான பிரியங்கா சோப்ராவும் அவங்க கூட இணைறாங்க. இவங்கள தொழில்நுட்பத்துல வல்லமைப்படுத்த வில்லனா பிருத்திவிராஜ் இவங்கள துரத்தி வராரு. ஆனா இதுல டபுள் ஆக்ஷன்ல நடிக்கக்கூடிய நடிகர் மகேஷ் பாபுவோட இன்னொரு கேரக்டர் என்னன்னு இன்னும் சஸ்பென்ஸாவே இருக்கு. மேலும் இதுல நடிகர் பிரகாஷ் ராஜ் அவங்களும் ஒரு முக்கிய கதாபாத்திரத்துல நடிச்சிருக்காங்க. இந்த பேரழிவை தடுப்பதற்கான சாவி வாரணாசியோடைய புராண வரலாற்றுக்குள்ள மறைச்சு வச்சிருக்காங்க. அதை இவர்களுடைய ஆப்பிரிக்காவின் காடுகள், அண்டார்டிகாவின் பனிப்பிரதேசங்கள், ஐரோப்பாவினுடைய பல்வேறு நிலப்பரப்புகள் வழியா தேடி செல்லக்கூடிய ஒரு அதிநவீன சயின்ஸ் த்ரில்லர் மூவியா தான், ஒரு கற்பனை கதையா தான் இந்த படம் உருவாக்கி இருக்கு. இந்த கதை உண்மையாவே கற்பனை கதை தானா இல்ல நம்ம தமிழ் படங்கள்ல பார்த்திருக்கோம் இல்லையா, 7ஆம் அறிவு படத்துல வந்த வைரஸ் மாதிரி ஒரு கொரோனா வைரஸ் வந்துச்சு, காப்பான் மூவில வர மாதிரி ஒரு வெட்டுக்கிளி வந்ததாகவும் இருக்கட்டுமே, அது எல்லாத்தையும் தாண்டி சர்க்கார் மூவில நடந்த மாதிரி ஒரு வரலாற்று புரட்சியா நடிகர் விஜய் அவர்கள் முதலமைச்சர் விஜய் ஆனது, இந்த மாதிரி நம்ம நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. அந்த மாதிரி இந்த படத்திலையும் சொல்லக்கூடிய அந்த சாம்பவி அப்படின்ற விண்கல் மாதிரி ஒரு விண்கல்லால உலகத்திற்கு ஏதாச்சும் ஆபத்து வருமோ அப்படின்ற கேள்வியும் எழுந்திருக்கு. யார் என்ன சொன்னாலும் உண்மையான கதை என்னன்றது திரைக்கு வரும்போதுதான் தெரியும். அது என்ன அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம்.